ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்கு இந்த சம்மருக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டை கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பர்சனலாக நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறனோ அது மட்டும்தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இந்த சம்மருக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது என்னவாக இருக்குன்னா, சில்லுன்னு குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். வீட்டில் இருக்கும்போது ஐஸ் வாட்டர்லாம் குடிச்சிக்கும், ஜூஸ் போட்டு குடிச்சிக்கும். இதுவே ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப நேரம் சில்லாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போவீங்களோ அது ஓவர் நைட் முன்னாடியே பாதி பாட்டில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி நிரப்பி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பாதி சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து தண்ணி என்ன ஆயிருக்குன்னா ஐஸ் கட்டியாக மாறிட்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் நிரப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து சில்னஸ் அப்படியே இருக்கும், சில்லுன்னு குடிக்கலாம். ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகிட்டு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும், குடிக்கிறதுக்கே முடியாது. ஃபுல்லாக டவுன் ஆனதுக்கப்புறமா குடிக்கலான்னு பார்த்தா சில்னஸ் வந்து போயிட்டுருக்கும். பட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப நேரம் அந்த சில்னஸ் வந்து போகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. அடுத்து நம்ம சம்மருக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய பழத்தில் கண்டிப்பாக தர்பூசணியோ முலாம்பழம்லாம் இருக்கும். அதை நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்ம கவர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். நமக்கு அதை யூஸ் பண்ண முடியாத இருக்கும், ஸ்மெல் வரும். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெச் லிட்டு கிடைக்கிது. இது வந்து சிலிக்கான் தான், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிட் இருந்துச்சுன்னா அழகாக போட்டு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிளேட் வந்து எல்லா சைஸ்லையுமே வச்சுருப்போம். தர்பூசணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ உங்கள் தர்பூசணி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி அழகாக உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணுமோ எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பழம் வந்து ரொம்ப நமக்கு மேலெல்லாம் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. இந்த சம்மருக்கு லெமனும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் ஜூஸ் போடும்போது லெமன் எடுத்து கட் பண்ணி பிழிஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். லெமன் ஜூஸ் அதிகமாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் லெமன் ரைஸ்லாம் கூட செய்வோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, எத்தனை லெமன் இருக்கோ இல்லை உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 4 பழத்தோடைய ஜூஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக அதில் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இது என்ன பண்ண போகிறேன்னா, ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அழகாக இதிலேருந்து 1 கியூபோ 2 கியூபோ எடுத்து போட்டு குயிக்காக ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைஸ்க்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரீஸில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். இது எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ போட்டு திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கியூப் அப்படியே தான் இருக்கும். பட் நான் அப்படியே ட்ரேலேயே வச்சுக்கிறேன். எனக்கு ட்ரே அதிகமாக இருக்குன்றதுனால ட்ரேலேயே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் போடுறோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு கியூப் எடுத்து போட்டு அழகாக ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு அந்த டைமிங்கில் நம்ம லெமன்லாம் கட் பண்ணி பிழிஞ்சு செய்யணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. குயிக்காக முடிஞ்சிடும். நான் அதை யூஸ் பண்ணி இப்போ மொஜிட்டோ தான் போட்டுட்ருக்கேன். ஒரே ஒரு கியூப் மட்டும்தான் நான் அந்த லெமன் ஜூஸ் அந்த கியூப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பவுடர் சுகர், கொஞ்சமாக புதினா, மொஜிட்டோ சிரப் வந்து சேர்த்துருக்கிறேன், ஐஸ் க்யூப், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி, சோடா வந்து மீதி இருக்கக்கூடியதுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுதான் மொஜிட்டோவில் வந்து பண்ணுவாங்க. ஸோ குயிக்காக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். லெமன் ஜூஸ்க்கு இதே மாதிரி தான். லெமன் ஜூஸ்க்கு வந்து ஒரு கியூப் போட்டு நீங்கள் வந்து சக்கரை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. அடுத்து சம்மரில் நம்ம கண்டிப்பாக நிறைய இளநீர் வந்து குடிப்போம். இளநீர் வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுவா கத்தி அந்த மாதிரி தேவைப்படும். அது இருந்தால் கூட ஒரு சில டைமிங்கில் நமக்கு அதை ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே அந்த கொடுவா கத்தி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கோகோனட் ஓப்பனர் வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குயிக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு புஷ் தான், அழகாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டமே இருக்கவே இருக்காது. எவ்வளோ ஹார்டாக இருந்தாலுமே இந்த ஒரு டூல் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இளநீர் வந்து குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த டூல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு இடத்துலையுமே ஹோல்ஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5.
அடுத்த சம்மரில் நம்ம வந்து படக்கூடிய பெரிய கஷ்டத்தில் என்னென்னா, வீடு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏசி இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேனுக்கு நேராக கீழே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் இதை வந்து ரூமில் அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஏசி இருக்குன்றதுனால ஹாலில் தான் வந்து நாங்கள் வெளியே உட்காரும்போது இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உட்காடுறோம். ஹாலில் வச்சுட்டு நம்ம ஃபேனுக்கு நேராக வச்சுட்டு உட்காரும்போது நல்லா சில்லாக காற்று வருது. அதே மாதிரி ஏர் கூலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஐஸ் கட்டியை வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டு விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வரக்கூடிய காற்று நல்லா சில்லாக வரும் உங்களுக்கு. அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேனுக்கு நேராக வச்சு எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க போய் பாருங்கள். நல்லா சில்லுன்னு இருக்கும். நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப வந்து கூலிங் இல்லைனாலும் நமக்கு ஓரளவுக்கு வந்து கூலிங் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் அதிகமாக கண்டிப்பாக நம்ம ஜூஸ் வந்து போடுவோம். ஜூஸ்க்கு மெயினாக இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா சக்கரை தான். எல்லாருமே மோஸ்ட்டாக சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜூஸ்லாம் போடும்போது ஆற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்து வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை சிரப் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கரைச்சி. இதுவே நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எடுத்து அழகாக ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சுகர் மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வெல்லமை வந்து சிறப்பாக கூட ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ்க்கெலாம் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போல்லாம் ஜூஸ் போடுறோமோ அழகாக இதிலேருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து போட்டு குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். அதை போட்டு ஆற்றிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. நமக்கு வேலையை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இந்த சம்மரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூஸ், மில்க் ஷேக் நிறைய வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது நமக்கு சின்ன ஐஸ் ட்ரே தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஐஸ் கட்டி ரெடி பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து பத்தவே பத்தாது. இந்த மாதிரி பெரிய பெரிய கப்போ இல்லை மீடியம் சைஸ் கப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ கப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஜூஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அழகாக ஒன்று எடுத்து போட்டு ஜூஸோ இல்லை மில்க் ஷேக் ரெடி பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ட்ரே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எடுத்து போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நமக்கு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கிறதால நமக்கு ஒரு 2-3 நாள் வந்து இது அப்படியே வந்து தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் கிடச்சிருச்சு. ஜூஸ் போடும்போது இதை மட்டும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. சம்மரில் நம்ம அதிகமாக மோர் எடுத்துக்கும் போது நமக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுட்ருக்கோம். அந்த மோர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிளாஸ்லலாம் ஆற்றிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்போம். பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மோரும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தயிர், உப்பு, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 to 40 seconds நல்லா வந்து ஷேக் பண்ணிக்க போகிறேன். நான் குவான்டிட்டி கம்மியாக செஞ்சுருக்கிறேன், அதனால் சின்ன பாட்டிலில் காமிச்சிருக்கிறேன். குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் இதுவே பெரிய பாட்டிலில் செஞ்சு கூட ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம குலுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துடும். வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தால் உங்களுக்கு வெண்ணெய் கூட ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மோர் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். மசாலா மோராக இருந்தால் கொஞ்சமாக இதிலே கொத்தமல்லி, சீரகத்தூள், பச்சை மிளகாய் போட்டு குலுக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. இளநீர், மோரை தாண்டி இந்த சம்மரில் உடம்பு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு 2 பொருள் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று பாதாம் பிசின், இன்னொன்று சப்ஜா விதை. இது ரெண்டுமே ஜூஸ், சர்பத், நம்ம மில்க் ஷேக், ஈவன் நம்ம ஸ்மூதியெலாம் செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம செய்யும் போது முன்னாடி நாள் ஊற வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மறந்துடுவோம். அந்த சோம்பேறித்தனத்துலேயே என்ன பண்ணுவோம்னா ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் கண்டிப்பாக எடுத்து நம்ம ஜூஸ்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு பாட்டிலில் வந்து சப்ஜா விதை போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னொன்றுத்தில் பாதாம் பிசின் போட்டு ஊற வச்சுக்கிறேன். பாதாம் பிசின் வந்து நமக்கு பவுட்ரு ஃபார்மில் கூட கிடைக்கும். அது நமக்கு இந்த மாதிரி வந்து ஊறி வராது, தண்ணியிலே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பட் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா ஓவர் நைட் தான் நம்ம ஊற வைக்கணும். ஸோ ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1 week வரைக்குமே நல்லாயிருக்கும். சப்ஜா விதை அதே மாதிரி தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சர்பத், அதே மாதிரி ஜூஸு, ஸ்மூதி, அதே மாதிரி நம்ம மில்க் ஷேக் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் இதிலேருந்து 1 ஸ்பூன் அதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோம்பேறித்தனத்தால் மறக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்ற அந்த ஞாபகத்தில் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்குவோம். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 10 சம்மரில் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இட்லி தோசை மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். ஸோ அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கண்டிப்பாக புளிக்கும். நீங்கள் மாவில் வந்து உப்பு போட்டு கலக்காமல் ஸ்டோர் பண்ணணும். இன்னொன்று நம்ம மாவு வந்து ஒரே பாக்ஸில் அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம், மீதி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சு போகாது. மேலே இந்த மாதிரி ஒரு வெத்தலையை போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னுமே புளிக்காமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வச்சாலும். அதே போல் நம்ம உப்பு சோட்டா மாவில் கலந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது இன்னுமே புளி போயிடும். அதுலேயுமே இந்த மாதிரி வெத்தலையை போட்டு வச்சிங்கன்னா புளிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11 ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை காலேஜ் ஸ்கூலுக்குலாம் நம்ம பால் சேர்க்கப்பட்ட மில்க் ஷேக்கோ இல்லை இந்த மாதிரி ஜூஸ் வந்து சம்மரில் பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கண்டிப்பாக புளிச்ச மாதிரி ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும், இல்லை கெட்டு போய்ட்டு திரிஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ளாஸ்க் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்போம். சின்ன சைஸ் இதுக்குன்னே கிடைக்குது, அது வாங்கிட்டிங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடியதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு வச்சு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே சில்லுன்னு இருக்கும். பால் வந்து அந்த புளிச்ச வாடை வராது, கெட்டும் போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஃப்ளாஸ்க் வந்து நம்ம சூடாக இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோல்டாக இருக்கக்கூடிய ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கெட்டு போகாது. 11 மணி 12 மணி 1 மணி ஆனால் கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்து வந்து சில்லுன்னு குடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கூலிங் அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 12 சம்மரில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மேலே ஒரு அப்ஸ்டர் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாலே ரொம்ப அனல் வந்து தெரியும், ரொம்ப புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபேன் காற்று கீழே அந்த ஐஸ் கட்டி மெத்தட்லாம் பார்த்தோம். அது சில்லுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வெளியே வந்து எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் இந்த ரூமில் டார்க்காக இருக்கக்கூடிய கர்டைன்ஸ் போட்டிருக்கேன். விண்டோஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி டார்க்காக நல்லா திக்காக இருக்கக்கூடிய கர்டைன்ஸ் கிட்ட இன்னுமே கூட நீங்கள் போட்டு விடலாம். அப்படி போடும்போது நமக்கு அதிகமான அந்த வெயில் வந்து ஜன்னல்ல இருந்து உள்ளே வராது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டார்க்காக இருக்கக்கூடியதை திக்காக இருக்கக்கூடிய துணி போட்டு அதை இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஹீட் அப்சர்வ் ஆகாது. அந்த பெட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஹீட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நைட்டு படுக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு சில்லுன்னு வந்து மெயின்டைன் ஆகும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் இதெல்லாம் கொஞ்சம் பழைய மெத்தட் தான், பட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஈவினிங் போல் ஒரு 5-5:30 மணிக்கு மேலே இந்த மாதிரி மாடி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடுவோம் சில்லுன்னு இருக்கிறதுக்காக. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கூடவே பழைய ஜீன்ஸ் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். அதே மாதிரி சாக்குப்பை இருக்கும். சாக்குப்பை கூட இப்போ டவுட் தான், பட் ஜீன்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் இல்லையா. ஜீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது திக்காக இருக்கக்கூடிய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹால் கிட்ட ரூம் மேலெலாம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் ஈரப்பதத்தை அப்படியே வச்சுக்கும். ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல சில்லுன்னு மெயின்டைன் ஆகும். அவ்வளோவா வெயில் வந்து தெரியாது. இந்த மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு அனல் வந்து உள்ளே இல்லாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13 ஃப்ரிட்ஜை வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த சம்மர் சீசனில் கூலிங் ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு கூலிங் டெம்பரேச்சர் ஹையாக வச்சுருவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஃப்ரீசர் செக்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப கூலிங் ஆகிடும். ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃப்ரீசர் செக்ஷனுடைய டோர் கூட க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே கீழே நமக்கு வந்து அவ்வளோவா சில்னஸ் இருக்காது. உள்ளே வைக்கக்கூடிய பொருள் வந்து அவ்வளோவா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃப்ரீசர் செக்ஷனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயிலை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மலை மாதிரி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் கூலிங் வந்து இருக்கும். பட் வந்து அந்த ஐஸ் கட்டி வந்து அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது. அந்த கோகோனட் ஆயில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு அப்படியே வந்து வச்சுட்ருக்கோம். இப்போ நானுமே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுமோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நமக்கு பனிக்கட்டி மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் நமக்கு கூலிங் வந்து நல்லா பரவும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய மாவு ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வரக்கூடிய ஃப்ரிட்ஜில் பின்னாடி ஓப்பனில் தான் இருக்கும். அதனாலேயே நமக்கு வந்து இன்னுமே அந்த இடத்துல பனிக்கட்டி ஆகிடுச்சுன்னா கூலிங் வந்து குறைஞ்சிருது. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் 1 வீக் கழிச்சு கூட ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பனிக்கட்டி மாதிரி ஆகாமல் மைல்டாக தான் இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டிப் நம்பர் 14 சம்மரில் எவ்வளோ பிரச்சனை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். கிச்சனில் கொஞ்ச நேரம் நின்று நம்மளால் சமைக்கவே முடியாது. இன்னும் சில கிச்சனில் இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு பின்னாடியே ஜன்னல் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம சமைக்கும் போது அப்படியே பளிர்னு மூஞ்சிலே வெயில் அடிக்கும். இன்னும் நமக்கு வேர்த்து போகும். அதிலே இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும். நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணலனாலும் சரி, அந்த வெயில் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டர்க்கி டவலோ நல்லா திக்காக இருக்கக்கூடிய பெட்ஷீட் ஏதாவது நல்லா தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே பிழியாமல் காய போட்டுருங்க. அந்த இடத்துல வந்து போட்டுருங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த வெயில் வந்து உள்ளே வராமல் அந்த டவல் காயறதுலேயே அந்த ஈரத்துலேயே வந்து இழுத்துக்கும். அதனால் உள்ளே வந்து வெயில் வராது. ஓரளவுக்கு நம்ம அந்த வெயிலில் வந்து
உள்ளே வராமல் தடுத்து மேனேஜ் பண்ணி சமைச்சிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியும் இல்லைனா குட்டி குட்டி ஃபேன்லாம் நமக்கு இப்போ பேட்டரியில் ரன் ஆகக்கூடியது கிடைக்குது, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 15. இந்த சம்மரில் நம்ம எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலரே நமக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்கும், மற்ற இடத்துல நம்ம ஸ்கின் டோன் இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். டெய்லியுமே நமக்கு டைம் இருக்கும்போது எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து முல்தானி மட்டி, கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன், தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறேன், தேவையான அளவுக்கு தண்ணி, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் ஆலோவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் அதை வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து போட்டு ஐஸ் க்யூபாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை ஐஸ் க்யூபாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு டெய்லியுமே ஒவ்வொன்று எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், அதிலே நம்ம வந்து விட்டுருவோம். பட் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பேறித்தனமாக இருந்தாலும் எடுத்து அழகாக இந்த மாதிரி ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேன் வந்து நமக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிறத பார்க்கலாம். ஒர்க்கிங் உமனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சம்மரை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.